இங்கே எப்போதுமே 2 டைமாவது இந்த இடத்துக்கு போயிடுவோம். ஆனால் இந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. தம்பி வயிற்றில் இருந்து அப்புறம் தம்பி பிறந்ததுக்கப்புறம் வர முடியாது அப்படின்றதுக்காக வரவே இல்லை. ரொம்ப ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகிட்டனால பசங்க வந்து ஆற்றுக்கு போகணுன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. சரி ஓகே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். வந்தது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர்லாம் சூப்பராகவே பூத்து இருந்துச்சு. இந்த தடவை தண்ணி வந்து குறைவாக தான் இருந்துச்சு. நிறைய இருந்தால் எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது, பசங்களையும் ஃப்ரீயாக விளையாட விட முடியாது. ஆனால் இதே மாதிரி கொஞ்சமாக இருந்துச்சுன்னா பசங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு நிறையா இருந்தால் தான் பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு நீச்சல் தெரியும் அப்படின்றதுக்காக நிறையா இருந்தால் தான் பிடிக்கும். எனக்கு நீச்சல் தெரியாது, அதனால் எனக்கு கொஞ்சமாக இருந்தால் தான் பிடிக்கும். பசங்களும் ஜாலியாக விளையாடுவாங்க, நம்ம பயம் இல்லாமல் இருக்கலாம். அதனாலேயே நாங்கள் கொஞ்சமாக இருக்க டைம் தான் நான் வரணும்னு நினப்பேன். இந்த தடவை ஆனால் கொஞ்சமாகவே இருந்தது. பசங்க வந்து விளையாண்டுட்டு அங்கே தேடிக்கிட்டு இருந்தானுங்க. என்ன தேடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சங்கு தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக என் பிள்ளை இப்படியே சங்கை கண்டுபிடிச்சிட்டா. அம்மா சங்கை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஓடியாந்து காமிச்சிட்டு இருந்தா. அவள் ஃபேஸை பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த சந்தோஷத்துக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது அப்படின்றதுக்காகவே இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். மந்த்லி 2 டைம்ஸாவது வந்துடுவோம். ஆனால் இந்த தடவை 1.5 வருஷம் ஆயிடுச்சு. தம்பியை ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்தேன்னா அவன் வந்து மண்ணில் விளையாண்டுட்டு அவனும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். மண்ணை கிண்டி அதில் இருக்க சங்கு அந்த ஓடு இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு என்னடா இது அப்படி இப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் அவங்க அக்கா அங்கேருந்து ஒடியாரது பார்த்துட்டு எதுக்கு ஒடியாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருந்தா. அவள் ஒடியாந்து டொப்புன்னு தண்ணியில் உட்காருன்ற பேரில் உட்காந்துட்டு இருந்தாளா. சரி ஓகே அப்படின்ட்டு அதையும் பார்த்துட்டு சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருந்தான். ஆனால் எனக்கு ஒரு பயம் என்னென்னா தம்பி வந்து மண் எடுத்து வாயில் வச்சுருவானோ அப்படின்னு பயம். ஆனால் இங்கே வந்து விட்ட பயமே தம்பி வந்து ஒரு துளி கூட மண்ணை வாயில் வைக்கலை. அந்தளவுக்கு எனக்கு சந்தோஷமாயிடுச்சு வைக்காததுனால. சரி தம்பி மண்ணை விளையாடுறான், நம்ம குழி பறித்து காமிக்கலாம் அப்படின்ட்டு குழி பறிச்சிட்டு இருந்தேன். அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்ட்டு அவனும் நான் குழி பறிக்கிறத பார்த்துட்டு குழியை பறிச்சிட்டு இருந்தான். ஆனால் எனக்கு குழி பறிக்கிறான்னு தெரியல, குழியை மூடுறான்னு தெரியல. ஆனால் அவன் ட்ரை பண்ணுறதை பார்த்தா நான் குழி பறிக்கிற மாதிரியே அவனும் குழி பறிக்கிறான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவன் ரொம்ப ஹாப்பியாகவே விளையாடுறதாங்க. பாருங்கள் எவ்வளோ வேகமாக குழியை பறிக்கிறான்னு பாருங்களேன். அதுங்க அந்த மண்ணை தொட்டு இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தான். என் ஹஸ்பண்ட் படுத்துக்கிட்டு கொட்டாய் விட்டுட்டு இருந்தார். சரி ஒரு வழியே நீங்கள் சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்கப்பா நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரா. ஆனால் நான் குளிக்கவே இல்லை. தம்பிக்கு வந்து சளி பிடிச்சிக்கும் அப்படின்றதுக்காக நான் குளிக்கலை. பாப்பாங்களை மட்டும் குளிக்க வச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன். சரி போய் காலை கழுவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக சரின்ட்டு இறங்கி தம்பியும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் தம்பி வந்து நான் இறங்கின மயமே தம்பியும் தண்ணிக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டான். தண்ணிக்குள்ளே விடக்கூடாதுன்ட்டு அவனை தூக்கிட்டதுக்கப்புறம் பாப்பாங்களாம் குளிக்க வச்சுட்டு அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு தம்பி போட்டிருந்த ட்ரெஸ்ஸு இங்கேயே துவைச்சி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக துவைச்சிட்டு இருந்தேன். இந்த தண்ணி ஆற்று தண்ணியில் துவைச்சோம்னா துணி வந்து பளிச்சுன்னு இருக்கும். அதனாலேயே துவைச்சி எடுத்துகிட்டு போயிட்டேன். சன்செட் சூப்பராகவே தெரிஞ்சது, அழகாக இருந்துச்சு. அந்த இடத்துல சன்செட்டோடு நான் துவைக்கிற வீடியோ எடுத்ததுனால சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தண்ணி வந்து நாங்கள் துவைக்கிற இடத்துல சலசலன்னு சத்தம் வேறு கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்புறம் பாப்பாலாம் குளிச்சுட்டு மறுபடியும் தண்ணியில் வந்து விளையாண்டுட்டுதாங்களா. அப்படிலாம் விளையாடுறத பாப்பா நடந்து போகிறப்ப மண் வந்து செப்பலில் இருந்து சடார்னு மேலே அடிக்கும். அப்புறம் மண்ணெல்லாம் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருந்தேன். ஒரு வழியாக துணியெல்லாம் துவைச்சி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். போகிற வழியில் அவங்க அப்பா வந்து முன்னாடியே போயிட்டாங்களா. தம்பி தூக்கிட்டு போயிட்டு ஒரு பாறைக்கடியில் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. பாப்பாலாம் கண்டுபிடிக்கட்டும் அப்படின்ட்டு. பெரியவன் வந்து அப்பா எங்கேன்னு தேடிக்கிட்டே இருந்தால் அவளால் கடைசி வரையுமே கண்டே பிடிக்க முடியல. அப்புறம் வந்து நான் சொன்னேன் அப்பா பாடுறா அந்த பாறைக்கு அடியில் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அவன் பக்கத்தில் போய் பார்த்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவும் எந்திரிச்சிட்டு எப்போதுமே இப்படி தாங்க விளையாண்டுட்டு தான் போவோம். அப்புறம் போகிற வழியில் வரப்போ மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்களா. இந்த தடவை மீன் பிடிச்சிட்டாங்களா இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கப்போ 2 மீன் வந்து உயிரோடவே பிடிச்சிருந்தாங்க. கொஞ்சம் குட்டி தான், இதான் ஆற்று மீன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குட்டியாகவே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.